இன்னைக்கு எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸில் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கெமி தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஸ்டோர் ரூமில் இருக்காங்க. இந்த டைம் பார்த்து பிக் பாஸ் ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துட்டு, கெமி எங்கேயாச்சும் ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாண்ட்ராவும் உள்ளே போய் கெமியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு கட்டிலுக்கு பின்னாடி தரையில் ஒளிச்சு வச்சுருக்காங்க. கெமி வந்து அப்போவே சாண்ட்ரா கிட்ட தண்ணி கேட்பாங்க, கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை பார்க்கல. ஏன்னா அப்போ வந்து சாண்ட்ரா ஜஸ்ட் வந்த உடனே ஒளிச்சு வைப்பாங்க. யாருக்கும் தெரியாமல் வெளியில் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, இவங்க திவ்யாவும் அரோராவும் போய் பார்க்குறாங்க. அப்போ திவ்யா ஒரு ஆப்பிள் கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கெமி வந்துட்டு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ஏதாச்சும் ஒரு கிளாத்தோ பெட்ஷீட்டோ எதாவது கொடுங்க, இங்கே எல்லாமே பயங்கர டஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கண்டஸ்டன்ஸ் இருக்கும்போதே அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணல. இப்போ யாரும் எந்த வேலையுமே செய்யறதே இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி க்ளீனாக இருக்காது. அந்த தூசியில் தான் கெமி படுத்திருக்காங்க. பிக் பாஸுக்கு வேறு ஆளே கிடைக்கலையான்னு தெரியல. ஏன்னா கெமியோட எவிக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா காரில் வச்சு அப்படியே அனுப்பிட்டாங்க. பட் விஜய் சேதுபதி சாரோட சன் கிளாஸஸ் கிடச்சிது. அது ஒன்று தான் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ உள்ளே வரும்போதும் எல்லாருக்கும் கிடைச்ச அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸோ எதுவுமே எல்லோரும் ஒரு டாஸ்க் வியானாலாம் வந்து ஒரு டாஸ்க் வச்சு என்னெல்லாம் மனசில் இருந்துச்சோ எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ்லாம் கிடச்சிது. பட் கெமிக்கு எந்த சான்ஸும் இல்லை. கெமி உள்ளே போய் உட்காந்துருக்காங்க. இது ரொம்ப அன்ஃபேராக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. எவ்வளோ நேரம் அந்த கட்டில் பின்னாடி அந்த இடத்துல ஒளிஞ்சு உட்கார முடியும்? கஷ்டம் தானே. வந்து ஒரு ப்ராப்பராக ப்ரீத் கூட பண்ண முடியாது. ஆனால் பில்லோ ஏதோ கேட்டாங்க, கொடுத்தாங்களா இல்லையான்னு நான் கவனிக்கலை. சப்போஸ் பில்லோ கொடுத்தாலுமே அந்த இடத்துல போட்டு படுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எவ்வளோ நேரம் இருக்க போகிறாங்கன்னு தெரில. மீன்வேல் வந்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. இந்த வீட்டெல்லாம் சுற்றி காட்டணும், எல்லோரும் அவங்களுக்கு இருக்கிற மெமரிஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு. காலையில் ரம்யாவுக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு சண்டை நடந்துச்சுல, அந்த டாஸ்க் தான் இது. ஸோ அது இப்போ நடந்துட்டுருக்கு லைவில். எல்லோரும் அவங்கவுங்க மெமரிஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஒரு இடத்துலையா. இப்போ கண்டுபிடிப்பாங்களா, எவ்வளோ நேரம் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.